பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை பேச வைப்பார். ஆதார வசனம் லூக்கா 1:63-64 வசனங்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவன் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கர்த்தருக்காக காத்திருந்த உள்ளங்களை. இது சகரியா எலிசபெத்து கப்பல் பற்றி பேசப்படுகிறது. அவர்கள் வயதாகிவிட்டது. எவ்வளவோ காலம் ஜெபித்தார்கள். ஆசாரியன் சகரியா ஆசாரியன் ஊழியம் செய்கிறவன், பிள்ளை இல்லை. ஆனால் அவர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால் லூக்கா 1:6 நாம் இப்படி பார்க்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்களிடம் எந்த குற்றமும் பார்க்க, என்ன நீதி என்ன பிரமாணம் சொல்கிறதோ அது நடந்தார்கள். நமக்கு வயதாகிவிட்டது, குழந்தையும் இல்லை, இனி நமக்கு இருக்கிறத வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் டியூட்டியிலிருந்து விலகவில்லை. உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் போல் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் தேவதூதன் வந்தது, அவனுக்கு வாக்கு கொடுத்தது. அவன் அதை எப்படி, நான் வயதாகிவிட்டது, மனைவிக்கும் வயதாகிவிட்டது என்று நம்பாமல் இருக்கும் பொழுது, இது நடக்கும் வரை நீ ஊமையாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அது 1 வருடம் ஊமையாக இருந்தான். குழந்தை பிறந்தது. அவனுக்கு பேர் என்னென்னமோ சொன்னார்கள். இவன் யோவான், ஏன்னா தேவதூதன் சொல்லிவிட்டு போனான், யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. அதைத்தான் இது சொல்லுகிறது. சகரியா ஆசாரியன் ஊமையன் அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பாததினால் அந்த வாக்கு நிறைவேறும் வரை ஊமையாக்கிவிட்டார். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை ஒன்றும் பேசாமல் ஒரு நாளைக்கு 1 முறை என்று 6 நாட்களில் எதுவும் பேசாமல் சுற்றி வாருங்கள். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். 7வது முறை மட்டுமே வாய் திறந்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று தேவ கட்டளையினால் அவர்கள் பேசாமல் சுற்றி வந்தார்கள். அத்தனை பேர்களும் அவர்கள் ஊமையர்கள் அல்ல. நம்மையும் இந்த சமுதாயம், உறவுகள், நண்பர்கள், சபை வட்டாரங்கள் பேசக்கூடாமல் ஊமையாக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் நம்மிடத்தில் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் இன்னும் திருமணமாகவில்லை, இவ்வளவு வயதாகிவிட்டது கேட்கிறார்கள். குழந்தை இல்லையே, டாக்டரிடம் போனீர்களா கேட்கிறார்கள். இன்னுமா உங்கள் மனைவிக்கு சுகம் கிடைக்கவில்லை, எத்தனை ஜெபம் பண்ணுகிறீர்கள் கேட்கிறார்கள். இப்போ உங்கள் பிள்ளை ஒழுங்காக இருக்கானா, வீடு ஜப்திக்கு வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டோம், அந்த கோர்ட்டு கேஸ் என்னவாயிற்று, இதை விற்றுவிட்டீர்கள் என்று கேள்விப்பட்டோம். இப்படி கேள்வி கேட்டு கேட்டு நோக வைக்கிறார்கள். இவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்களோ, நம்மிடம் பதில் இல்லையே என்று பயந்து நம்மிடம் பதில் இல்லை, ஊமையாகிவிட்டோம். இப்படி யோசித்து யோசித்து பல பேர் பல ஃபங்க்ஷனுக்கு போவதே இல்லை. இதில் நானும் ஒருத்தி. சுபகாரியங்கள் எதற்கும் போக மாட்டேன். அவர்கள் கேட்கும் கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. அந்த தோட்டத்தை இந்த தோட்டத்தை விட்டீர்களாமே, என்ன பண்ணினீர்கள், எங்கே நகையெல்லாம் காணோம், ஃபங்க்ஷனுக்கு பஸ்ஸில் தான் வந்தியா, இப்படி ஏளனமான கேள்விகள். பயந்து போக மாட்டேன். வேறு வழி இல்லாமல் மிகவும் நெருங்கின உறவு, போகாமலும் இருக்க முடியாது என்று போய்விட்டு வந்து தேவ சமூகத்தில் அழுவேன். இதுதான் என் ஜெபம். நமக்கு பேச தெரியும். ஜெபத்தை பற்றி கேட்டால் பேசுவோம். வேதத்துள்ள சாட்சியாளர்களை, ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, எதை கேட்டால் நாம் உற்சாகமாக பேசுவோம். ஆனால் அதை தொடமாட்டார்கள். எதை கேட்டால் வாயெடுத்து மௌனமாகி வருத்தத்தோடு திரும்புவோமோ அதைத்தான் கேட்பார்கள். அங்கேதான் கை வைப்பார்கள், தொடுவார்கள். இதையெல்லாம் மேலே இருந்து ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இந்த நிச்சயத்தை அறிந்து அவருடைய காலத்திற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். காலம் நிறைவேறின போது இயேசு மானுடராய் மனு உருக்கொண்டு நம்மை மீட்க, மனுக்குலத்தை மீட்க, பிசாசின் வாயை அடைக்க வந்தது போல கலாத்தியர் 4:5 நம்முடைய வாயை திறந்து பேச வைப்பார். அற்புதங்கள், அதிசயங்கள் நம் வாழ்வில் செய்து சாட்சி சொல்ல வைப்பார். மற்றவர்கள் நம்மை பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல வைப்பார். அப்படி நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அற்புதமாயும் அதிகமானதாயும் இருக்கும். சகரியாவுக்கு கிடைத்தது அல்லவா? மல்கியா காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரையும் 400 வருடங்கள் எந்த தேவதூதனும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஏதும் இல்லை, அற்புதங்களும் இல்லை, அதிசயங்களும் இல்லை. இப்போ சகரியா தீர்க்கதரிசி உள்ளே போய் அவன் சீட்டு வாங்கி ஆண்டவருக்கு
வாசனை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியே வர ரொம்ப நாளாகி வரும்போது ஊமையாக வருகிறான். அப்பொழுது மக்கள் அறிந்து கொண்டார்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று. நாம் வேதத்தை வாசிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றி படிக்கிறோம். அக்காலத்தில் நடந்தது என்று இழுக்கிறோம். அக்காலத்தில் செங்கடலை பிளந்தார், யோர்தானை கட்டி வைத்தார், எரிகோ கோட்டை தரைமட்டமானது, பவுலும் சீலாவும் துதித்து ஜெபிக்கும் போது கதவுகள் விலங்குகள் எல்லாம் கலன்றன, 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், மீதி 12 கூட எடுத்தார்கள். இப்படி பல அதிசயங்கள் இனி நடக்காது, அன்று நடந்தது என்று நாமே கதவை அடைத்து விட்டோம். கர்த்தர் சொன்னாரா? இல்லையே. அவர் சொன்னார். என்ன சொன்னார்? நான் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் மாறாதவர். அப்படி என்றால் அன்று செய்ததை தேவைப்பட்டால் இன்றும் செய்வேன், இனி வரும் காலங்களிலும் செய்வேன். அன்று ஆபிரகாமுக்கு செய்தால் உனக்கும் செய்வேன், அன்று யோபுக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தால் உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிவதில்லை என்றார். அன்று கொடுத்த வாக்கை எப்படி அவர்களுக்கு நிறைவேற்றினாரோ அப்படியே உனக்கும் நிறைவேற்றுவேன் என்பதுதான் அவருடைய வாக்கு. அது எந்த முறைமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். யோசேப்பு தரிசனம் பெற்றவன், ஆனால் குழியில் போட்டார்கள், விற்றார்கள், ஊமையாகிவிட்டான். ஐயோ, இவ்வளோ பெரிய தரிசனம் பெற்றோமே. ஆனால் அவனுக்குள் ஒரு உறுதி இருந்தது. என் தேவன் தரிசனம் கொடுத்த தேவன் என்னோடு இருக்கிறார், அவ்வளவுதான் அவனுக்கு. அவனுடைய சொத்தே மதிப்பே அவ்வளவுதான். ஊமையாகிவிட்டான். பேச வைத்தாரே, சகோதரர்கள் வந்து காலில் விழ வைத்தாரே, எகிப்தையே பேசினதே. அல்லேலூயா. அப்படி உங்களை பேச வைப்பார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அப்சலோம், தாவீதின் மகன் அப்சலோம் அரசாட்சியை பிடித்து கொண்டான். தாவீது வெறும் காலோடு அவனுடைய ஊழியக்காரர்களோடு நடந்து போகிறான். அப்பொழுது சிமேயி என்பவன், இப்பொழுது சவுல் குடும்பம் அழிக்கப்பட்டு விட்டது போரில், தாவீது அழிக்கவில்லை. சிமேயி என்பவன் சவுலுக்கு இனத்தான், அவனுடைய கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். அவன் தாவீதை பார்த்து, ராஜா தாவீது நடந்து போகிறான், மண்ணை வாரி தூத்துகிறான், கல்லை எடுத்து வீசுகிறான். பேலியானின் மகளே, இரத்த பிரியனே, நீ அங்கே அழித்தாய் அல்லவா சவுலின் குடும்பத்தை, அதான் உனக்கு இப்படி வந்தது என்று. தாவீது ஒன்று பேசவில்லையே. யாரெங்கே அப்படி சொல்லியிருந்தால் அவனை அழிச்சிருப்பாங்க. ஒன்றுமே பேசவில்லை, வாயை மூடிக்கொண்டான். என் பிள்ளையே எனக்கு எதிர்த்து நிற்கும் போது இவன் யார் என்று அமைதியாக போய்விட்டான். பின்ன எல்லாம் மாறினது. அப்சலோம் இறந்தால் அரசாட்சி மறுபடியும் தாவீதின் கையில் வந்தது. சீமேயி தான் முதல் ஆளாக வந்து காலில் விழுந்தான். நடந்ததே, பேச வைத்தாரே, போ, நீ சாவதில்லை என்றார். யோபு அப்படித்தான். நண்பர்கள் என்ன போட்டார்கள். அது எப்படி? சன்மார்க்கனை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். நீ ஏதாவது தப்பு செய்திருப்பான், பிள்ளைக்கு தப்பு செய்து. அவன் ஒன்றுமே பேசவில்லை, அவனிடத்தில் பதில் இல்லை. ஊரே பேசும்படி வைத்தாரே, இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து. அதே நண்பர்களுக்கு யோபுவை ஜெபிக்க சொன்னாரே, எந்தெந்த காரியத்திற்கு ஜெபித்தும் பதில் இல்லை, அழுதும் மன்றாடியும் பதில் இல்லை, நிந்தை அதிகம், இந்த நிந்தையை ஜெபமாக மாற்றி அனுப்பிவிடுங்க. அப்படித்தானே சகரியா வீட்டில் நடந்திருக்கும். சகரியா ஆசாரியன், பாஸ்டர். இப்போ என்ன பேசியிரு, பாஸ்டருக்கே இப்படியா, பாஸ்டர் வீட்லேயே குழந்தை இல்லையா, பாஸ்டர் வீட்லேயே பிரச்சனையா, பாஸ்டர் பையனுக்கே இப்படியா, அப்படித்தானே பேசியிருப்பார். அதையெல்லாம் நிந்தையெல்லாம் ஜெபமாக மாற்றி அனுப்பிவிட்டார். அதனால்தான் குழந்தை கர்ப்பமானவுடன் அவள் சொன்னாள், எலிசபெத்து சொன்னால், என் நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார் என்று. அதுவரை அவர் ஒன்றுமே பேசவில்லை. அத்தனை நிந்தைகளை, அவமான பேச்சுகளை இங்கே ஜெபமாக ஊற்றிவிடுங்கள், அவ்வளவுதான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்பது போல மேற்கண்ட சாட்சிகளை எப்படி பேச வைத்தாரோ, அவர்களை பற்றி மற்றவர்களை எப்படி பேச வைத்தாரோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். எந்தெந்த காரியங்கள் ஊமையாக இருந்து மௌனமாகவே மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனைக்கு பதில் பெறப்போகிறீர்கள். விசுவாசித்தால் நடக்கும். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். யோபு 37:5. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை நோக்கி பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். எல்லாவற்றை ஆசீர்வாதங்களை பார்த்து பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டோம், உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று. அப்படி உங்களை தேடி வரும் நாட்கள் மிக சமீபம். சகரியா எப்படி வாய் திறக்கப்பட்டவுடன் தேவனை மகிமைப்படுத்தி பேசினாரோ அப்படி நீங்கள் அவர்களை ஒன்று சொல்லாதீர்கள். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரின் மகிமையை, மேன்மையை, அன்பை பேசுங்கள். தேவனுடைய அன்பையும் மகத்துவத்தை, ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது மட்டுமே பேச நமக்கு அனுமதி. மற்றபடி நம்முடைய திறமை, பொறுமை, நீங்கள்லாம் என்னை எப்படி பேசினீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது, நமக்கு அனுமதி இல்லை. தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் பாருங்கள். பேச முடியாமல், பதில் இல்லாமல், நிந்தையாக இருக்கும்போது ஜெப வேண்டுதல் செய்வான். அப்படிப்பட்ட பாடல்கள் வரும். அடுத்த ஆண்டவர் அவனை விடுவித்து ஆசீர்வதிக்கும் பொழுது சங்கீதம் பாடுவான். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
நாம் ஊமையாக இருந்தபோது ஜெபம் தலை தூக்கும். நம்முடைய நிந்தையெல்லாம் ஜெபமாக மாற்றிவிட்டு அது தலை தூக்கும், அது பேசும். நிச்சயம் பதிலும் பரிகாரமும் கிடைக்கும். பின் தாவீதை போல அவருடைய மகத்துவத்தை நாம் பேசுவேன். இதுதான் பேச வைக்கும் கர்த்தர் என்பது. ஜெபிக்கலாம். தகப்பனே, சகரியா போல எதற்கும் பதில் இல்லாவிட்டாலும் ஜெபத்தை விடமாட்டோம். நீதியாய் தேவனுக்கு பயந்து நடப்பது, இதிலிருந்து விலக மாட்டோம். நீர் அவர்களுக்கு எப்படியெல்லாம் செய்தீரோ, எந்தெந்த நேரத்தில் செய்து முடித்தீரோ, பேச வைத்தீரோ, அப்படி எங்களுக்கும் செய்வீர். பேசுவோம், சாட்சிகளை சொல்லுவோம், அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நான் என்ன இன்று செய்ய வேண்டுமோ இதிலே கவனமாயிருப்பேன். என்னென்ன நிந்தைகள் வந்தாலும் பேச முடியாமல் இருந்து அவையெல்லாம் நான் ஜெபமாக மாற்றிக்கொண்டே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.